கம்பு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். வரகரிசி 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். உளுந்தை வந்து நம்ம தனியாக தான் ஊற போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இந்த 3ஐயும் தான் ஒன்றா போட்டு ஊற வச்சு அரைச்சி கரைச்சி வைக்க போகிறோம். தோசை ஊற்றையில் தான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ஒன்றா போட்டு எல்லாத்தையும் அரைச்சி வைக்கல அந்த தோசை வந்து மெதுத்தன்மை கிடைக்கல, மந்தமாக தான் இருக்குது. இப்போ நம்ம தனியாக போட்டு உளுந்து அரைச்சி இதோடு சேர்ந்து கலந்து வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்ப்போம்னு சொல்கிறேன் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2 மாவையும் கலக்கி தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்தேன்ல, இந்த 2 மாவையுமே ஒன்றா கலக்கிறோம். அதுக்குள்ளேயும் இங்கிட்டு வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ தக்காளி எடுத்துருவோம். அதோட இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதோட வந்து அரைக்கையில் சர்க்கரை சும்மா டீஸ்பூன் அளவுக்கு தான் உள்ளது. இந்த சர்க்கரை இதோடு போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். சரி, இது ஒரு பக்கம் ஆறட்டும். இது சட்னியை நம்ம ரெடி பண்ணிடுவோம். இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் பச்சையாகவே நம்ம போட்டுக்கலாம். அதை வதக்க வேண்டியதில்லை, போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. செஞ்சு பாருங்கள். அடுத்து வாங்க நம்ம தோசையை ரெடி பண்ணிடுவோம். தோசை ஊற்றுறோம் பாருங்கள். எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஒரு செகண்ட் மூடி வச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. மணக்குது. கம்பு தோசை நல்லா கமகமன்னு மணக்குது. சொல்லுவாங்க பெரியவங்க, கம்பு தோசை வரகு தோசையெல்லாம் சாப்பிட்டா நல்லது, நல்லாவும் இருக்கும் உடம்புக்கு, நல்லா வாடையாகவும் இருக்குன்னுவாங்க. ஆனால் நம்ம அதை செஞ்சு பார்க்கையில தான் தெரியுது. நல்லா செவக்க விட்டு நல்லா வேகுது முருகை. நல்லா வெந்துருச்சு. இது வேறு பிளேட்டில் காமிக்கிறேன். இது கொஞ்சம் கனமாக ஊற்றிருக்கோம். ஊத்தப்பம் மாதிரி லேசாகவும் ஊற்றலாம். அது வேகையிலே அவ்வளோ வாடையாக இருக்குது. இல்லை பாருங்கப்பா, நல்லா வெந்துடுச்சு. முருகலா தோசையே சூப்பராக வந்திருக்கு.
இப்போ இந்த நம்ம சட்னியும் போடுறோம். சட்னியும் போட்டு பாருங்கப்பா, அடுப்பில் சட்டி வச்சுருக்கோம். சட்னி போட்டு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்தாச்சுப்பா. இப்போ பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசை ரெடி ஆயிடுச்சு. இரவு சாப்பாடு நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.